சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு 25/10/2025. இன்னைக்கு வந்து கந்த சஷ்டியினுடைய 4வது நாள் சனிக்கிழமை. நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பூஜை செய்கிறதுக்காக 4:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வந்து முதல்ல சந்திர சுரேஸ்வரர் கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முருகர் படத்துக்கு முன்னாடி நேற்று வச்சுருந்த தீபம் வெத்தலை எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த க்ளீனாக துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதிட்டு புது வெத்தலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் காம்பெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து தீபம் ஏற்றியிருந்தேன். இன்றைக்கி 4வது நாள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நேற்று சாயந்தரம் எனக்கு கொஞ்சம் முடியாமல் ஒரு மாதிரியாக ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, சாயந்தரம் 7:30 மணி போல் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து குளிர் எடுத்துக்கிச்சு. நான் அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டேன். நல்லா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. விரதம் இருக்கிற அந்த ஃபீலே இல்லாமல் இன்னைக்கு காலையிலே சூப்பராக இருந்தது. முருகருடைய அருளால் என்னுடைய கஷ்டம் தீர்ந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது சோர்வு இருக்கிறது சகஜம்தான். இருந்தாலும் நேற்று ரொம்பவும் தலைவலியாகவும் இருந்தது, ஒரு மாதிரி இருந்தது. காலையிலே எழுந்தப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. முருகர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், முருகா இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, எனக்கு விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற ஃபீலே இல்லை, நேற்றெல்லாம் விரதம் இருந்தேன் அப்படிங்கிற ஃபீலே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீபமெல்லாம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இது முருகருக்கு வந்து நெய்வேத்தியம் பொட்டுக்கடலையும் ஸ்வீட்டும் தான் வச்சுருந்தேன். இதை வச்சு தான் நான் இன்றைக்கி பூஜையை வந்து முடித்தேன். நல்லபடியாக பூஜையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேல்மாறலும் கந்த சஷ்டியும் ஒரு முறை படித்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது. அது ஃபுல் டே, சாட்டர்டே ஃபுல் டேவாக இருக்கிறதால வந்து அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி முருகரை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி நேற்றே வந்து திணை வந்து கடையில் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மாவும் வந்து அரைச்சி வச்சுட்டேன். கோயிலுக்கு போகும்போது அதில் தேனும் கல்கண்டும் கலந்து எடுத்துகிட்டு போய் முருகருக்கு படைச்சிட்டு வேண்டிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முருகர்கிட்ட வந்து மனசார வேண்டிக்கிறேன். அதே போல் என்னோட வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கும், கவலைப்படாமல் இன்னும் 3 நாள் விரதத்தை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க. கடுமையான விரதம் எடுத்திருக்கிறவங்க கொஞ்சம் சோர்வாக இருக்கீங்க அப்படின்னா பழம் ஏதாவது ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். அதனால் எந்த தப்பும் இல்லை. தேங்க்யூ.